ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்ரீவாஞ்சியமில் இருக்கக்கூடிய அருள்மிகு வாஞ்சிநாத சுவாமியை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த சுவாமிக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குது. வாங்க அதையும் பார்க்கலாம். இங்கே வருதன் மூலமாக நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அதையும் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க. ஸ்ரீவாஞ்சியம் வருவதற்கான வழிகளை முதல்ல பார்ப்போம். ரயில் நிலையம் பார்க்கும்போது நன்னிலம் இங்கே இறங்குனீங்கன்னா 5லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இந்த கோவிலுக்கு வரலாம். கும்பகோணம் ரயில் நிலையம் அங்கே இறங்குனீங்கன்னா 26லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. வரக்கூடியவங்க கண்டிப்பாக நன்னிலத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா விரைவில் இந்த ஆலயத்துக்கு வரலாம். இந்த ஆலயத்துக்கு வர்றதன் மூலமாக அவ்வளோ என்ன பலன்கள் இருக்குது, அவ்வளோ என்ன பெருமைகள் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. வாங்க. அருள்மிகு வாஞ்சிநாத சுவாமி அழைத்தால் மட்டுமே இந்த ஆலயத்துக்கு வர முடியும்னாங்க. அது என்னமோ 100க்கு 100 உண்மைதாங்க. நாங்கள் போனது நவகிரக ஸ்தலங்கள் பார்க்குறதுக்காக போனோம். அங்கேருந்தவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டிங்களே, இங்கே இருக்க இந்த வாஞ்சிநாத சுவாமியை பாருங்கள், ரொம்பவே புகழ்பெற்ற சுவாமி, யம பயம் போக்கக்கூடியவங்க அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. அவங்க சொன்ன ரூட்டை வச்சு அப்புறம் நாங்கள் இங்கே வரும்பொழுதே பார்த்திங்கன்னா மணி 7 ஆகிடுது. நாங்கள் வந்த அன்னைக்கு இங்கே சிறப்பு அபிஷேகங்கள் நடந்துட்டு இருந்தது. இப்போ தான் புரிஞ்சுது இந்த சுவாமிகள் நம்மளை இங்கே அழைக்காமல் உள்ளே வந்து பார்க்க முடியாதுன்றது எந்த அளவுக்கு உண்மையானதுன்னுட்டு. ஆமாங்க, நிஜமாகவே உண்மைதான். நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரணும்னு நினச்சா கூட அவர் கூப்பிட்டா தான் இங்கே வர முடியும். மோட்ச தீபம் இந்த இடத்துல ஏற்றுறாங்க. இது எதுக்குன்னா, நம் முன்னோர்கள் இருந்தவங்களுக்கு போகக்கூடிய வழி வெளிச்சமாக இருக்கணும்னுட்டு அவங்களுக்காக ஏற்றக்கூடியதான் மோட்ச தீபம். 300 ரூபா கொடுத்து இங்கே ஏற்றிக்கலாம். இந்த ஆலயத்துக்கு வரும்போது யம தர்ம ராஜா சித்திரகுப்தர் இவர்களுக்கு தனி ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு போய் வழிபட்ட பிறகு தான் இங்கே நம்ம சிவபெருமானை வழிபடணும். அது ஒரு சிறப்பு அம்சம். நிறைய பேருக்கு வியாதிகள் இருக்கும், தேவையில்லாமையே ஒரு உயிர் பயம் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தால் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த ஆலயத்துக்கு வாங்க. முதல்ல யம தர்ம ராஜாக்கும் சித்திரகுப்தருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அப்பா எங்களுக்கு இருக்க பிரச்சனையை போக்கவை, இந்த பயத்தை போக்கவை, இந்த பிணிகளை போக்கவைன்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு அடுத்தது இங்கே வந்து அபிஷேகங்கள் செய்யுங்க சிவபெருமானுக்கு. எல்லா பிரச்சனையும் ஓடியே போயிடும். நாங்கள் வந்த அன்றைக்கி பாலபிஷேகம், தயிர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. என்னதான் இவ்வளோ தாமதமாக வந்தாலும் திடீர் நடந்த இந்த அபிஷேகங்கள் மனசுக்கும் நிறைவாக இருந்தது. அருள்மிகு ஸ்ரீ வாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய இந்த வாஞ்சிநாத சுவாமி கோவிலில் மரண பயத்தை நீக்கி நீண்ட ஆயுளையும் முக்தியையும் தரக்கூடிய காசிக்கு நிகரான ஒரு ஸ்தலமாக கருதுகிறாங்க. யம தர்மராஜா சிவனை நோக்கி இந்த இடத்துல வழிபட்டிருக்காரு. அவருக்கான ஒரு பாவ விமோச்சனம் இந்த இடத்துல கிடச்சிருக்கு. 7 ஜென்மங்களாக நம்ம செய்த பாவங்கள் விலகணும், அதன் மூலமாக துன்பங்கள் குறையணும் போது இந்த ஆலயத்துக்கு நிறைய பேர் வராங்கன்னு சொல்ல முடியாது. சிவபெருமான் இங்கே கூப்பிட்ருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இப்போ கூட நான் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை பற்றி போடுறேன். போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு 50 பேர் தான் போக முடியும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு உண்மையினே சொல்லுவேன் நான். யம பயம் போக்கக்கூடிய ஆலயமாகவும் சொல்கிறாங்க. முக்கியமாக தோஷங்கள் விலகக்கூடியது, கிரக பாதிப்புகள் இருக்குது, இதன் மூலமாக நிறைய தொல்லைகள் இருக்குன்னா அதுவும் விலகக்கூடியது. 7 பிறவிக்கான இந்த பாவங்கள் கொஞ்சம் நிவர்த்தியாகும். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம செய்த பாவத்துக்கான பலன்கள் வரதான் செய்யும். இருந்தாலும் பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுதான் இங்கே இருக்க சுவாமிகள் சொன்னாங்க. இந்த ஆலயத்தோட தீர்த்தம் குப்த கங்கை. இந்த குப்த கங்கையில் நீராடி வாஞ்சிநாதரையும் மங்களாம்பிகை, இங்கே இருக்கக்கூடிய அம்மனோட நாமம் மங்களாம்பிகை, சேர்த்து நம்ம வழிபடும்பொழுது தீராத நோய்கள் தீரும், ஆரோக்கியம் மேம்படும். அதுவும் இங்கே இருக்கவங்க நமக்கு சொன்ன ஒரு தகவல். அது என்ன, ராகு கேது தோஷ நிவர்த்தி இந்த ஆலயத்தில்ன்றீங்களா? ராகு மற்றும் கேது ஒரே சிலையில் பாம்பு உடல், மனித ஒரு முகம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதை மாதிரி பார்க்குற இடத்துல வழிபடும்போது நாகதோஷங்கள் நீங்கும். அதுவும் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் செய்து பாருங்கள். அதற்கான பலன்களுமே ரொம்ப அதிகம். ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே
இந்த இடது கை பக்கம் நீங்கள் தனியாக யம தர்மராஜாவையும் சித்திரகுப்தரையும் வழிபட்டுட்டு தான் நேராக நம்ம உள்ளே வந்து இங்கே இருக்கக்கூடிய வாஞ்சிநாத பெருமானை வழிபடணும். காசிக்கு நிகரான இந்த ஆலயத்தில் மரணம் அடைகிறவங்களுக்கு சிவபெருமானே பஞ்சாட்சரத்தை காதலில் சொல்லி அவரை ஒரு மோட்ச நிலைக்கு அனுப்புகிறதா இந்த ஸ்தலத்தில் சொல்கிறதா தனி சிறப்பு. இந்த அற்புதமான ஆலயத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசிக்க மறக்காதீங்க. ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தம் எல்லாமே விசேஷமான ஆலயம். வாஞ்சிநாதரையும் யம தர்மரையும் வழிபட்டுட்டு இந்த வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழறதுக்கு கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வர தவறாதீங்க. கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்தில் வழிபடும்போது இன்னுமே சிறப்பு அம்சங்கள் அதிகம்னாங்க. எப்படி நம்ம கச்சபேஸ்வரர் கோவிலில் கடை ஞாயிறு பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த ஆலயத்திலையும் சிறப்பானது. இந்த பயனுள்ள பதிவு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். கும்பகோணம்னாவே டிஃபன் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே எல்லாமே ஒரு பழைய காலத்து வீடுகள், அரண்மனைகள் மாதிரி இருக்குது. இங்கே தான் மெஸ்லாம் நடத்துகிறாங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்குது, ஆரோக்கியமாகவும் இருக்குது. அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேயே இரவு பொழுது தங்கியாச்சு. அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஆலயங்களுக்கு போக போகிறோம். அந்த ஆலய பதிவுகள் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விஜய் தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஆலயத்தில் சந்திப்போம். சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் 5 தலையோட பிரம்மன் திருமணம் செய்து வைத்த இடம். அகதையின் காரணமாக பிரம்மன் நீங்கள் கொடுத்த தட்சணை பத்தலை, இந்த 5 தலைக்குன்னு கருமா கேட்டார். இதன் காரணமாக 5வது தலையை சிவபெருமான் கொய்திடுறார். அது நடந்த இடம்தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தோட வரலாறு தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் விளாக் உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்க அதிகமாக இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே இந்த பதிவு பகிரப்படும். லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க.